வெல்கம் டு மாஸ்க் சேனல். வாங்க சொந்தங்களே, ரொம்ப நாள் ஆச்சு உங்களை எல்லாம் பார்த்து பேசி. இனி அடிக்கடி நம்ம சந்திச்சுக்கலாம், சரிங்களா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம இட்லி தோசையே பண்ணாமல் இந்த மாதிரி புது விதமாக பண்ணிக்கலாம். டெய்லி இட்லி தோசை சாப்பிட்றதுக்கு பதிலாக இன்றைக்கி பச்சரிசி எடுத்திருக்கேன். ஒரு கப்பு, 1.5 கப் எடுத்திருக்கேன், சரிங்களா? அதை நல்லா தண்ணி ஊற்றி கழுவி ஊற வச்சு, அது கூட 1 டீஸ்பூன் வெந்தயம் மட்டும் கழுவி நம்ம 2 மணி நேரம் ஊற வைக்கணும், சரிங்களா? பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி நல்லா பச்சரிசி எடுத்துக்கோங்க, மாவு பச்சரிசியாக. நல்லா 2-3 டைம் நல்லா தண்ணி ஊற்றி கழுவி நம்ம ஊற வச்சிடலாம், சரிங்களா? ரொம்ப நாள் ஆச்சு உங்களை எல்லாம் சந்தித்து பேசி. நீ அடிக்கடி நம்ம சந்திக்கலாம். ஒரு சின்ன சூழ்நிலையால் நம்மளால் சந்திக்க முடியாமல் போயிடுச்சு, பேச முடியாமல் போயிடுச்சு, வீடியோ போடல. இப்போ அவுள் 1.5 கப் எடுத்திருக்கேன். தேங்காய் நம்ம அந்த கருப்பு இருக்கிறதெல்லாம் சீவிட்டு வெள்ளையை எடுக்கிறது மட்டும் எடுத்துக்கலாம், சரிங்களா? அரிசி ஊறிடுச்சு, கழுவி வச்சுருக்கோம். இப்போ நம்ம அவ்வளோ கழுவி எடுத்துக்கிட்டு கழுவி வச்ச அரிசியில் பாதி போட்டுக்கலாம், பாதியாக அரைச்சி எடுத்துக்கலாம். தேங்காய் ஒரு கப்பில் பாதி போட்டுக்கலாம். 2 டைம் அரைச்சி எடுக்கணும் நம்ம. அவள் பாதி. இதாங்க பண்ணு தோசை. இந்த மாதிரி செய்யுங்க அடிக்கடி, சரிங்களா? 2 டைம் அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. மாவு பாருங்கள், இந்த மாதிரி இருக்கணும் நைஸாக. இது நம்ம ஒரு 3 மணி நேரம் புளிக்க வச்சிடலாம் அப்படியே. நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறந்துடாதீங்க. நமக்கு சின்ன சப்போர்ட்டு. கல்லுப்பு கொஞ்சம் மாவு கலவை எடுத்து தேவையானது போட்டு நம்ம கலக்கி வச்சுக்கலாம். ஒரு 3 மணி நேரம் அப்படியே மூடி வைக்கணும், சரிங்களா? டெய்லி இட்லி தோசைன்னு சாப்பிட்றதுக்கு நம்ம இந்த மாதிரி புது விதமாக குழந்தைகளுக்கு செஞ்சு கொடுத்தோம்னா பெரியவங்க குழந்தைங்க எல்லாருமே நல்லா விரும்பி சாப்பிட்டுக்குவாங்க. நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போ நம்ம அதுக்கு தகுந்த தாளிப்பு எடுத்துக்கலாம். 1.5 ஸ்பூன் ஆயில் விட்டுட்டோம். கொஞ்சம் கடுகு, நல்லா பொரிஞ்ச உடனே இப்போ நல்லா கடுகு பொரிஞ்சு வந்துருச்சு. ஒரு சின்ன ஸ்பூன் சீரகம் போட்டுக்கலாம். கடலைப்பருப்பு, உளுந்து பருப்பு, பெருங்காயத்தூள் எல்லாமே போட்டு ஒரு 2 பச்சை மிளகாய் பொடிசாக அரிஞ்சு நம்ம போட்டு தாளிச்சிக்கலாம். கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சம் கொத்தமல்லி தழை போட்டுக்கலாம், சரிங்களா? நான் இந்த மாதிரி போட்டுக்கிறேன். வெங்காயம் வேணால் கூட நீங்கள் போட்டுக்கோங்க.
சரிங்களா? அப்போ மாவு பொங்கி வந்துருச்சு. நமக்கு ரெடி ஆயிடுச்சு மாவு. பாருங்க, இந்த அளவுக்கு ஆனால் போதும். இப்போ நம்ம தாளிப்பை வந்து போட்டு கலக்கி விட்டுக்கலாம். ஈஸியாக செய்யக்கூடியது, நீங்களும் செய்யுங்க. அதே தாளிப்பு கரண்டி வச்சு நம்ம பன் தோசை மாதிரி ஊற்றிக்கலாம். இல்லைன்னா நம்ம குழி மாதிரி ஒரு பாத்திரம் இருந்தால் கூட அதை வச்சு கூட நம்ம தோசை ஊற்றிக்கலாம். சரிங்களா? இப்போ கொஞ்சம் எண்ணெய் விட்டுட்டு அதில் மாவு சின்ன கரண்டியில் ஒரு 1.5 கரண்டி அந்த மாதிரி ஊற்றிட்டு மூடி வச்சிடலாம். பாருங்க, திருப்பி போட்டுக்கலாம் நம்ம. பாருங்க எவ்வளோ நல்லாயிருக்கு, பார்க்குறதுக்கே நல்லாயிருக்கு. இதாங்க பண்ணு தோசை. இந்த மாதிரி நீங்களும் வீட்டில் செய்யுங்க. குட்டி குட்டியாக செஞ்சு குழந்தைகளுக்கு கொடுங்க, நீங்களும் சாப்பிடுங்க. டேஸ்ட் எப்படி இருக்குன்னு செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாருங்கள், அதுக்கு வந்து வெங்காய சட்னி, தக்காளி சட்னி எது வேணாலும் நம்ம வச்சுக்கலாம். அது கூட தேங்காய் சட்னி வச்சு சாப்பிட்டா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். சரிங்களா? நன்றி, வணக்கம். இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம் நம்ம.